எல்லாருக்கும் வணக்கம். நீங்க கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை இன்னைக்கு வந்து எங்களோட இணைந்து அனைத்து பத்திரிகையாளர்களும் இந்த படத்தை பார்த்தீங்க. உங்க எல்லாருக்கும் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார்பாகவும் மறைந்த இப்ராஹிம் ராவுத்தர் சார்பாகவும் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த படத்துக்கு எப்போ ப்ரெஸ் மீட் வச்சிருந்தாலும் கேப்டனும் ராவுத்தரும் தான் உட்காந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. உங்க எல்லாரும் அவங்க தான் இன்வைட் பண்ணுவாங்க. இன்னைக்கு அவங்க நம்ம கூட இல்லைங்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய வருத்தம். ஆனாலும் உங்களோட இந்த படத்தை பார்த்ததுல எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். நீங்க படம் பார்க்கும்போது நாங்க பின்னாடி நின்று ரசிச்சுட்டு இருந்தோம். நான் ஒரு ரசிகனா இருந்து அன்னைக்கு 1991 தேட்டர்ல பார்க்கும்போது எப்படி பின்னாடி இருந்து ஆடியன்ஸ் எப்படி ரசிக்கிறாங்கன்னு பார்த்தனோ, அது போல இப்ப நீங்க தான் முதல் முறையா படத்தை பார்க்குற ஆடியன்ஸ். நீங்க தான். இன்னும் யாருக்கும் நாங்கள் படம் காமிக்கல. உங்களுக்கு தான் முதல் முறையாக படம் காமிக்கிறோம். அதனால் நான் தேட்டர் பின்னாடி இருந்து உங்களோட ரசனையை நீங்கள் எப்படி ரசிக்கிறீங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் கூட ஒரு ரசிகர்கள் போல பயங்கரமாக கிளாப்ஸ் அடிச்சிங்க, விசில் அடிச்சிங்க, சாங்கை மறுபடியும் இன்னொரு தடவை போட்டுன்னு கேட்டீங்க. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்கள் எல்லாரையும் பார்த்ததுல. இந்த படம் ஏறக்குறைய 34 வருஷம் ஆனா கூட இப்போ போன வாரம் என் படம் ரிலீஸ் ஆனா அந்த படம் எப்படி இருக்கோ அது போல இந்த படம் இன்னைக்கு இருக்கு. எங்களுக்கு இந்த ஒரிஜினல் நெகட்டிவ் ஸ்பாயில் ஆயிடுச்சு. அதனால நாங்கள் பிரிண்ட்ல இருந்து இதை முடிஞ்ச அளவுக்கு இதை 4K இதில் கொண்டு வந்திருக்கோம். அது ஒரு 4 மாதம் 1991 ஏப்ரலில் ரிலீஸ் ஆச்சு. அதுபோல் 2025 ஏப்ரலில் ரிலீஸ் பண்ணோம் நாங்கள் பிளான் பண்ணோம். ஆனால் அதை 4K குவாலிட்டியில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃப்ரேமாக பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால சரி, ஒரு 4 மாதம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க. அதனால தள்ளி வந்தது. இருந்தாலும் அப்போ ஜனவரி 14க்கு இப்போ ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆச்சு. இப்போ ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆன படம் இப்போ ஆகஸ்ட் 22, அதாவது விஜயகாந்த் சார் பர்த்டே ஆகஸ்ட் 25. அதை முன்னிட்டு இந்த படத்தை ஆகஸ்ட் 22 நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். ஏறக்குறைய தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்லாமல் கேரளா, கர்நாடகா, FMS எல்லா இடத்துலையும் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாட்டில இருந்து நிறைய தேட்டர்ஸ் ஓனர்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நீங்கள் ரிலீஸ் அன்னைக்கு நீங்கள் எங்களோட இருக்கணும்னு. எப்படி 1991 திரையரங்க உரிமையாளர்கள் எங்களை நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் வாங்க, கேப்டன் வாங்க, மன்சூரை கூப்பிட்டு வாங்க, லியாகத் அலிகானை கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்களோ, அது போல் இன்றைக்கும் அன்னைக்கு எப்படி வரவேற்பு கொடுத்தாங்களோ அதே வரவேற்பு திரையரங்க உரிமையாளர் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இருந்தாலும் நான் என்ன நினச்சேன்னா, அவங்க பழைய அந்த அந்த ஒரு இமேஜில் நம்மளை இது பண்ணுறாங்க, படம் பார்த்து என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஃபியர் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் எல்லாம் படம் பார்த்துட்டு ஏகோபித்த குரலில் நீங்கள் கிளாப்ஸ் பண்ணும்போதும் இதை என்டர்டெயின் பண்ணும்போதும் எனக்கு உண்மையாக ஒரு திருப்தியாகவும் மன தைரியமாகவும் இருக்குது. இன்றைக்கும் நானும் உங்களோட தான் இன்றைக்கி இது படம் பார்க்குறேன். அங்கே பிட்டாக தான் படம் பார்த்தேன். அந்த சாங்கு ட்ரெய்லர் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக படம் பார்த்தேன். இன்றைக்கி தான் நான் உங்களோட படம் பார்த்தேன். உண்மையாகவே அன்னைக்கு எந்த வசதியும் இல்லாமல், சிஜியோ இல்லை ட்ரோன் கேமராவோ இல்லை டிஜிட்டலோ இல்லாத எந்த வசதியும் இல்லாமல் எல்லாத்தையுமே நாங்கள் 2000 பேர் ஷோ வேணும்னா 2000 பேர் அந்த இதில் நடிச்சாகணும். அந்த மலையில் 2000 பேர் தலையில் கட்டைகளோடு நடந்து போகிறாங்கன்னா அது உண்மையாகவே 2000 பேர் வேணும். 2000 பேர் தலையில் கட்டை வச்சு எடுத்துகிட்டு போகணும். அது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல சாதாரண இப்போ இன்னைக்கு இருக்க ராத்திரப்பள்ளி கிடையாது. அன்னைக்கு போகும்போது ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுக்குள்ளே நாங்கள் நடந்து போகிறதே கஷ்டம். அதுக்குள்ளே நாங்கள் கிரேன்ல இருந்து லைட்ல இருந்து அந்த ஒயரை கொண்டு போகிறதுக்குள்ளே எங்களுக்கு அவ்வளோ சிரமமாச்சு. பல இடங்களில் இப்ராஹிம் ராவுத்தர் பரவாயில்ல நம்ம ரோடு போடலாம்னு நினச்சி ஏறக்குறைய 30 கிலோமீட்டருக்கு சாலை அமைச்சு கொடுத்தாரு. நாங்கள் அந்த ஜென்ரேட்டர் வண்டிலாம் உள்ளே வர்றதுக்கு சாலை அமைச்சு கொடுத்தாரு. அது மாதிரி இது இது ஒரு ஃப்ரேமும் நாங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு சாதனை அதுக்குள்ளே இருக்குது. அவ்வளோ சிரமம் அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் அன்னைக்கு நாங்கள் ஒர்க் பண்ணும்போது விஜயகாந்த் சாராக இருக்கட்டும், மன்சூர் அலிகானாக இருக்கட்டும், இல்லை ரம்யா கிருஷ்ணனாக இருக்கட்டும், இல்லை எங்களோட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், லைட்மேன்லேருந்து கேமரா அசிஸ்டன்ட்லேருந்து, ஆர்ட் டைரக்டர்லேருந்து, செட்டஸ்ட்லேருந்து, ஐயோ அவங்க இதில் உண்மையாகவே உயிரை கொடுத்து படம் எடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த படம் எடுக்கும்போது 2-3 பேர் மரணம் கூட அடைஞ்சிருக்காங்க. அந்த இதில் விபத்தில் மரணம் அடைஞ்சிருக்காங்க. விஜயகாந்த் சாரே 2-3 தடவை மரணத்துக்கு பக்கத்தில் போயிட்டு வந்திருக்காரு. நான் பல முறை அந்த இது மரணத்தோட பக்கத்துல போய் வந்திருக்கோம். இருந்தாலும் எங்களுடைய எல்லாரோட எய்ம் இந்த படம் ஒரு பிரம்மாண்டமான படமா இருக்கணும். நான் எனக்கு பிடிச்ச படங்கள்ல ஒரு 10 படங்கள்ல ஷோலே ஒரு படம், ஷோலே மாதிரி ஒரு படம் பண்ணுங்கிறது தான் என்னோட ஒரு ட்ரீமா இருந்தது. அதனால நீங்க இந்த படத்தை மக்களுக்கு எடுத்து செல்றதுல நீங்க எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சார்பா நான் உங்களுக்கு வைக்கிற வேண்டுகோள். நன்றி. இன்னைக்கும் பொருந்துற மாதிரி இருக்கேன் சார். அப்பவே யோசிச்சிங்களா?
சார் இது வந்து பல்வேறு தரப்பினரை வந்து நாங்க சந்திக்கும் போது அங்க நடக்கிற விஷயங்கள் அதையெல்லாம் நாங்க நேரடியா வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அந்த கண்டென்ட்டை நான் வந்து ஒரு கொடுத்தேன். லியாகத் அலி கான் கொடுத்தேன் அந்த கண்டென்ட். இதெல்லாம் வேணும், இது போல இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவர் வந்து அழகா நான் ஒரு என்ன சொல்றது, நான் வந்து ஒரு அரிசியா அவர் கொடுத்தேன். அவர் அழகா பிரியாணியா பண்ணி கொடுத்துரு உங்களுக்கு இன்னைக்கும் அது கொடுத்துருக்காரு. அது வந்து ஒரு இந்த வெற்றிக்கு வந்து மன்சூர் அலிகானை போல லியாகத் அலிகானும் வந்து முக்கியமான காரணம். ஒரு ஒரு 4-5 சீன் அவருக்காகவே இருக்கு இந்த படம். கிளைமேக்ஸ்ல வந்து கோர்ட் சீனா இருக்கட்டும், இல்லை வந்து கலெக்டர்கிட்ட பேசுகிற ஒரு சீனாக இருக்கும், இல்லை ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சுருப்போம். அந்த ப்ரெஸ் மீட் அவர் பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு வசனகர்த்தாவுக்கு நாங்கள் கொடுத்த தீனி. ஆனால் அதை வந்து மிக அழகாக வந்து அன்னைக்கு நீங்கள் ஒரு நண்பர் சொன்னார், சார் இன்னைக்கும் இந்த வசனங்கள் பொருந்தது, அப்போ 30 வருஷம் கழிச்சு கூட வந்து இந்த வசனம் பொருந்ததுன்னு. அன்னைக்கே நாங்கள் சொன்னோம், வீரப்பனோட குற்றம் வந்து 10% தான். 90% குற்றவாளிகள் வந்து வெளியே இருக்காங்க. எந்த காலகட்டத்திலையும் வீரப்பனை உங்க உயிரோட பிடிக்க மாட்டாங்க. ஒண்ணு வீரப்பனை யாரும் பிடிக்க முடியாது, இல்ல வந்து வீரப்பனை பிடிச்சாலும் இவங்க கொன்னுடுவாங்க அப்படின்னு தான் நான் வந்து 91 சொன்னேன். இன்னைக்கு வந்து 34 வருஷம் கழிச்சு கூட அதுதான் உண்மைன்னு வந்து தான் ப்ரூவ் ஆயிருக்கு. இல்ல குறிப்பா அந்த நீதிமன்றத்துல இன்னைக்கு இவன் திருடுறான், நாளைக்கு அவன் திருடுவான், நாளைக்கு எவனோ திருடுவான்னு அந்த டைலாக் ரொம்ப அது வந்து நமக்கு வந்து பளிச்சுன்னு மனசுக்குள்ளாரு. சார் எல்லா தேட்டர்லயும் கூலியோட ஆக்கிரமிப்பா இருக்கு. உங்களுக்கு ரீரிலீஸ்க்கு தேட்டருக்கு போதுமான அளவு கிடைச்சதா சார்? சார் முதல்ல வந்து 200 தேட்டர் தான் சொன்னார் சார். தயாரிப்பாளர் எங்க டிஸ்ட்ரிபியூட்டர் இங்க இருக்காரு, அவர் சொன்னார் 200 திரையரங்கம் கிடைச்சிருக்குனாரு. இப்போ காலையில சொன்னாரு 350 திரையரங்கம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்கனாரு. இப்போ சொன்னாரு சார் இன்னொரு 50 தேட்டர் கேட்டிருக்காங்க அப்படின்னாரு. அதனால வந்து ஒரு 400 ஸ்கிரீன்ஸ் வந்து டெஃபினட்டா வந்து கிடைக்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார். சார் இந்த ட்ரெயின் ஷாட், குதிரை போற ஷாட், அந்த அந்த சீன் எப்படி சார் கிரியேட் பண்ணீங்க? இது இப்போ உள்ளவங்களும் அது ரியலா யாருமே அந்த அளவுக்கு எடுக்கிறாங்களான்னு தெரியல. நீங்க அதை எப்படி சார், அதை பத்தி உங்க அனுபவத்துக்கு மட்டும் ஒரு அப்படியே கூடுதலா அந்த ஜீப் ஷாட்டை சொல்லுவாங்க சார். வந்து ட்ரெயின் ஷாட் வந்து நான் வந்து வெஸ்டர்ன் சைட் ஸ்டோரி தான் எனக்கு அந்த அந்த படம் தான் வந்து அப்புறம் கிரேட் ட்ரெயின் ராபரி வந்து அது போல ஒரு படம் பண்ணுவோம். அப்புறம் ஷோலியிலும் உங்களுக்கு அந்த ட்ரெயின் சேஸ் இருக்கும். ஆனால் இன்னைக்கு அது வந்து எடுக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கா அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியாது. அதை நாங்கள் யோசிச்சுட்டே இருந்தோம். அப்போ வந்து நான் ராவுத்தர்கிட்ட சொன்னேன், சார் இது போல் வந்து ஒரு ட்ரெயின் குதிரை இந்த சேஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு. சரி பண்ணலாம், எவ்வளோ குதிரைன்னு. நான் ஒரு 25 குதிரை வேணும் சார் அப்படின்னு. யோ 25 குதிரை, 100 குதிரை வையா அப்படின்னு. உடனே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இது ஓகே சார். அப்போ 100 குதிரை ஓட்டுற மாதிரியான இடம் வந்து அதாவது ரயில்வே ட்ராக்கும் 100 குதிரையை ஓட்டுற இடம் வந்து நாங்கள் அதாவது எல்லா இடத்துலையும் தேடணும், எங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் ஒருத்தர் சொன்னார், சார் ஆண்டிப்பட்டி கணவாயில் இருக்குன்னா அது வந்து மீட்டர் கஜ், அப்போ வந்து மீட்டர் கஜ் தான் இருந்தது. பரவாயில்ல, மீட்டர் கஜா இருந்தால் கூட பரவாயில்ல, அது மாதிரி இடம் நாங்கள் போய் பார்த்தோம். அந்த மலைக்குள்ள ட்ரெயின் போகிறதும் ஏறக்குறைய எங்களோட இமேஜினேஷனுக்கு எப்படி இருந்ததோ அந்த இடம் அப்படி கிடைச்சது. அப்போ முதல்ல வந்து ட்ரெயின் வந்து ஒரு 4 நாள் பெர்மிஷன் வாங்கியிருக்கோம். ஆனால் குதிரையை வந்து முதல்ல வர சொல்லிட்டோம். 100 குதிரை வர சொன்னோம். அப்போ 100 குதிரை வந்து ட்ரெயினோட ஓடுற அளவுக்கு 100 குதிரை இருக்கும். அது ஷோகேஸில் இருக்க குதிரை மாதிரி கொஞ்சம் குதிரை இருக்குது, அது நடந்து வர்றது அது மாதிரி. எங்களுக்கு சொன்னோம் சேசிங்கில் வர மாதிரி வரணும் போது இப்போ ஒரு 60 குதிரை எங்களுக்கு கிடைச்சது. இப்போ 60 குதிரையை வந்து நாங்கள் வந்து கொண்டு வந்து அங்கே வச்சுக்கிட்டு அதை வந்து முதல்ல அவங்க வந்து ரைடர்ஸ் வச்சு அதை ரைட் பண்ணோம். ரைட் பண்ணும்போது அது கண்ணாபின்னான்னு அதை ஓட்ட ஆரம்பித்தாங்க. அவங்களெல்லாம் வந்து 2-3 நாள் ட்ரைனிங் கொடுத்து ஒரே நேர்கோட்டில் வந்து எப்படி வந்து ஒன்றா வர்றது, இது மாதிரி வந்து அங்கே ஒரு நல்ல இடம் இருக்குது. அதாவது வந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு நல்ல ஸ்ட்ரெச்சான இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து நாங்கள் டெய்லி ரைடர்ஸ் வச்சு அதை வந்து ட்ரெயின் கொடுத்தோம். அப்புறம் இங்கே இந்த இதில் ட்ராக்ல வந்து மற்ற ட்ரெயின் போகும்போது அதனோட பேரலாக அது ஓட சொல்லி அவங்களுக்கு முதல்ல ட்ரைனிங் கொடுத்தேன். ஏன்னா ட்ரெயின் வந்த பிறகு ரொம்ப கஷ்டமாயிடக்கூடாதுட்டு அங்கே வந்து ஒரு நாளைக்கு காலையில் ஒரு ட்ரெயின், ஈவினிங் ஒரு ட்ரெயின் வரும். அப்போ அந்த ட்ரெயின் வரும்போது அந்த ட்ரெயினோட மேட்ச் பண்ணி இதை நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுத்தோம். அப்போ ஏறக்குறைய அது செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஃபைட்டர்ஸ் அவங்களாம் வந்தாங்க. அது வந்து அப்போ சூப்பராக கூட 2 நாள் லேட்டாக தான் வந்தார். அன்றைக்கி ராக்கி ராஜேஷ் வந்து அன்றைக்கி அவர் உதவியாளர், அவர் முதல்ல வந்திருந்தார். அப்போ வந்து அதை வச்சு முதல்ல எல்லா ஷார்ட்ஸும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலாக நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, அந்த ட்ரெயின் டோட்டல் ஃபைட் வந்து 4 டேஸில் தான் நாங்கள். சார் ஆட்டமா தேரோட்டமா பாட்டு உருவான விதம் இளையராஜா சார் எடுத்த விதம் சொன்னீங்கன்னா 34 வருஷம் 2வது தடவும் பார்த்து அவ்வளோ. ஆக்சுவலாக வந்து ஆட்டமா தேரோட்டமா சாங் வந்து முதல்ல வந்து எங்களுக்கு அமிச்ச சாங்கு இந்த சாங்கே இல்லை, வேற ஒரு சாங் கொடுத்துருந்தார். அந்த சாங் கேட்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ அப்பீலாக இல்லை. நாங்கள் இன்னும் ட்ரெயின் சீக்வன்ஸ் அங்கே ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது டேல வந்து ட்ரெயின் சீக்வன்ஸும் நைட்டில் வந்து ஒரு ஃபால்ஸ் வேணும், அங்கே பக்கத்தில் கும்பக்கரையில் வந்து எடுக்கலான்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் ஒரு சாங் கொடுக்கும்போது வந்து அந்த சாங் வந்து கேட்கும்போது எங்களுக்கு அவ்வளோ அப்பீல் இல்லை. நான் சொன்ன விஜயகாந்த் சார்கிட்ட சொன்னேன், சார் வந்து இது சாங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சார்,
நம்ம வேற சாங் கேட்கலாம் சார். விஜயகாந்த் சார் சொன்னாரு, நீ போப்பா ராஜா சார்கிட்ட போய் யார் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டாரு. நீ பேசுனா பேசிக்கோ, இல்லை ராவுத்தர் பேச சொல்லுனாரு. அப்புறம் ராவுத்தர்கிட்ட சொன்னேன், தம்பி போப்பா நீ அவர்கிட்ட வந்து இந்த சாங் வாங்குறதுக்கே இதுவாயிடுச்சு, வந்து ஒரு இது இல்லை, நம்ம வந்து இனிமேல் ஒரு வீர கடைக்கு டைம் கேட்டிருக்கோம், இந்த சாங் நல்லா இல்லைன்னு சொன்னால் அவர் கோச்சிப்பாருப்பா அப்படின்ட்டாரு. நான் சொன்னேன், சார் இந்த சாங் எனக்கே பிடிக்கல, அப்புறம் எனக்கு நான் பிடிக்காம அது ஆடியன்ஸ் எப்படி சார் பார்ப்பாங்க அண்ணா. இல்லை நீ ஒன்றா பேசி பாருப்பா, நாங்கள் பேச மாட்டோம்னு சொல்லிட்டேன். அப்புறம் சரின்ட்டு அப்போ நாங்கள் ஆண்டிப்பேட்டில் ஷூட்டிங் இருந்தோம். அப்போ உங்களுக்கு தெரியும், அப்போ மைக் இதெல்லாம் இல்லை, மொபைல் ஃபோன்லாம் கிடையாது, ஈவன் எஸ்டிடி கூட கிடையாது. அப்போ வந்து டெலிஃபோன் ஆஃபீஸில் வந்து அதில் கால் புக் பண்ணி தான் பேச முடியும். இப்போ நாங்கள் வந்து மதுரைக்கு வந்து அங்கேருந்து லைட்னிங் கால் புக் பண்ணி அப்புறம் கல்யாண சார்கிட்ட சொன்னோம். கல்யாண சார் சொன்னார் வந்து, நான் போய் சொல்ல முடியாது பண்ணிட்டேன், நான் சார்கிட்ட நான் சொல்ல முடியாதுட்டார். நீ சுப்பையா கிட்ட சொல்லு, சுப்பையா ஒன்றா சொன்னார். அப்போ சுப்பையா அவரோட உதவியாளர், அவர்கிட்ட சொன்னார். சுப்பையா கிட்ட நான் என்ன சொன்னேன், நான் வேணுமே சொல்ல சார் இப்போ சாங்கு கொஞ்சம் பேசணும், சாங்கை பற்றி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னோடனே அவன் சாருக்கு லைனில் கொடுத்தான். சார்கிட்ட சொன்ன இளையராஜா சார் என்னப்பானார், சார் இது மாதிரி சாங் கொஞ்சம் சரியில்லை சார், நல்லா இல்லைன்னு சொல்லல, ரொம்ப மெதுவாக சார் சாங் கொஞ்சம் சரியில்லைன்னு. அவர் டக்குன்னு ஒரு கோவம் வந்துடுச்சு. ஓ என்ன சொல்கிறேன், இல்லை சார் சாங் கொஞ்சம் இதுவாக இருக்கு அப்படின்னு. சாங் ரெக்கார்ட் பண்ணும்போது வரமாட்டீங்க, அப்புறம் சாங் சரியில்லைன்னு நீங்கள் ஃபோனை வையா அப்படின்ட்டு. சார் அப்படி இல்லை சார், இது சாங் வந்து எனக்கு கிளைமாக்ஸ் நீங்கள் தான் சொன்னீங்க, எனக்கு சாங்கே வேணான்னு சொன்னேன், நீங்கள் தான் 2 சாங் வச்சாங்கன்னு சொன்னீங்க, இப்போ இந்த சாங் வந்து கேட்குற எங்களுக்கே பிடிக்கலன்னா அப்புறம் நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா. என்னதான் வேணும் உனக்குன்னாரு. நான் சொன்னேன், சார் நான் ஷோலே மாதிரி ஒரு படம் பண்ணுறேன், எனக்கு வந்து மெஹபூபா மாதிரி ஒரு சாங் வேணும், அதுதான் என்னோட இது சார். ஏதோ ஒன்று சொல்லுயா வையா ஃபோன் சொல்லிச்சிட்டார். அப்போ வந்து சரி அனுப்புவாரா இல்லையான்னு தெரியாது எனக்கு. அவர் கட் பண்ணி வச்சுட்டார். மறுநாள் காலையில் மட்டும் ராவுத்தர் ஃபோன் பண்ணார், அப்பா ஏதோ சாங் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு சொன்னார்ப்பா அப்படின்னு. நாங்கள் மறுநாள் வந்து சாங் வரலனாலும் அந்த சீன் எடுக்கணும் இல்லையா, வந்து மன்சூர் அலிகான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மன்சூர் அலிகான் வர்றது, லிவிங்ஸ்டன் வர்றது, அப்புறம் ரம்யா வருது, சாங் வந்தால் சாங் எடுப்போம், இல்லை இங்கே வந்து கிளாஷ் பண்ணி அவருக்கு இது பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற செட்டு அந்த நைட்லாம் பண்ண சொல்லிட்டேன். கரெக்டாக 8 மணிக்கு வந்து ட்ராக் வந்தது, சாங் கூட வந்து காலைல அவர் நைட்டு கம்போஸ் பண்ணி மார்னிங் வந்து இவர் நம்ம பிரைஸ்வுடன் வர வச்சு அவரே நான்லாம் வந்து சீன் அவருக்கு சொல்லலை, அவரே அந்த சீன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி அவருக்கு நாங்கள் என்ன சொன்னோமோ அதை வச்சு அவருக்கு சீன் சொல்லி லிரிக்ஸ் எழுதி சொர்ணலதா வச்சு பாட வச்சு அன்றைக்கி நைட் வந்து எங்களுக்கு வந்து அனுப்பிச்சு ஃப்ளைட்டில் ஈவினிங் ஃப்ளைட்டில் வந்து நைட் வந்து எனக்கு சேர்ந்துச்சு. அப்போ நாங்கள்லாம் லைட் பண்ணி வைக்கும்போது நாகராவில் எல்லாரும் அப்போ தான் கேட்குறோம், அப்போ தான் வந்து அந்த சாங் முதல்ல கேட்குறோம். அந்த பீட் போட்ட உடனே சலீம் மாஸ்டர் சொன்னார், கைத்தட்ட ஆரம்பிச்சார். சாங்லாம் கேட்கல, அந்த பீட் ஓப்பனிங் பீட் இருக்கு இல்லையா, போட்ட உடனே சலீம் மாஸ்டர் கைத்தட்டினார், ஓகேப்பா அப்படின்ட்டார். அதுதான் நீங்கள் இன்னைக்கு வந்து 30 வருஷம் கழிச்சு கூட வந்து அவர் ஒரு கோவத்தில் போட்டாரோ இல்லை எப்படி போட்டாரோ தெரியாது எனக்கு, அது எப்போ கேட்டாலும் வந்து அந்த பீட்ஸ் கேட்கும் போதே வந்து மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் அது கிரியேட் பண்ணுது. அதனோட மொத்த வெற்றிக்கும் காரணம் இளையராஜா சார் வந்து ஆடியோவும் விஷுவலா வந்து ரம்யா கிருஷ்ணன் வந்து அதுக்கு ஒரு மெயின் காரணம். சார் அப்போ அந்த பாட்டு கிளைமாக்ஸ்க்கு அப்புறம் வச்சோம் நீங்க இல்ல இப்போ வச்சோம் நாங்கெல்லாம் ஏஞ்சி அவளை கவனிச்சிங்க பாட்டு பார்க்கணுங்கிற. தமிழ் சினிமாவின் மும்மூர்த்திகளான இப்ராம் ராவுத்தர் சார், கேப்டன் விஜயகாந்த் சார், ஆர்.கே. செல்வமணி சார் அவர்கள் பிரம்மாண்ட தயாரிப்பில் உருவான இந்த திரைப்படம் மீண்டும் நான் ஆகஸ்ட் 22 ஸ்பேரோ சினிமாஸ் நிறுவனத்தில் வெளியிடுறதுல ரொம்ப பெருமையா இருக்கு. அதே சமயம் இத்திரைப்படம் விஜயகாந்த் சாரோட பர்த்டேக்கு நான் செலிப்ரேஷனா பண்றது பெரிய நன்றியா நான் நினைச்சுக்கிறேன். அதே மாதிரி எங்க அப்பா வந்து விஜயகாந்த் சாரோட ரசிகர் மன்ற தலைவராக இருந்தாரு. அப்ப சின்ன வயசுல அந்த ரசிகர் மன்ற தலைவராக இருக்கும்போது ஒவ்வொரு படமும் இப்போ தியேட்டர்ல பார்த்து அப்படி வளர்ந்த பையனா அவர் படத்தையே நான் வந்து மீண்டும் திரையில நான் ரிலீஸ் பண்றதுல ரொம்ப பெருமையா இருக்கு. அதே மாதிரி செல்வமணி சார் வந்து மிகப்பெரிய போராளி, படைப்பாளி. அவர் இந்த படத்தை 34 வருஷத்துக்கு இப்ப ரிலீஸ் இல்லை, இன்னும் 50 வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆனாலும் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா இந்த படத்தை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து சார் ஒரு டேட் சொன்னாரு, அந்த டேட்டை நான் அனௌன்ஸ் பண்ணேன். அதுல இருந்து என்னுடைய ஃபோனும் நான் வந்து பேட்டரி இல்லாம அவ்வளோ 12 மணிக்கெல்லாம் என் ஃபோன் வந்து பேட்டரி ஆஃப் ஆயிரும். அந்த அளவுக்கு எனக்கு ஃபோன் கால் வேர்ல்டு வைட்லேருந்து எனக்கு 22 கண்ட்ரிலேருந்து ஃபோன் வந்திருக்கு. அதுக்கு எல்லாம் காரணம் மாமனிதர் கேப்டன் விஜயகாந்த் சார் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான். அந்த மாமனிதருக்காக மீண்டும் தமிழ் சினிமா மிகப்பெரிய அவருக்காக ஒரு பெரிய வெற்றி கொடுக்கணும். கண்டிப்பா கேப்டன் ரசிகர்கள் எல்லாமே தியேட்டர்ல போய் படம் பார்ப்பாங்க, திருவிழாவா கொண்டாட போறாங்க. அவருடைய பர்த்டே அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மீண்டும் செல்வமணி சாருக்காக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய எனக்கு அப்பா ஸ்தானத்துல எனக்கு இதை எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.